வணக்கம். சுயம் குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் வந்து நல்ல சூடேறட்டும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை. பாருங்கள், முந்திரி செவந்து வருது. பாருங்கள், நான் 10 திராட்சை போடுறேன். அதில் திராட்சை வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த டைத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்திருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நான் 1 கப் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. சீக்கிரம் செய்யக்கூடிய டிஷ்ஷு. சம்மருக்கு ஏற்ற டிஷ்ஷுங்க இது. பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா செவந்து வருது. பாசிப்பருப்பை நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து ஜவ்வரிசி நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாயாசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் வறுத்துட்டு நான் உடனே டைரெக்டாக அப்படியே எடுத்து சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா புரிஞ்சு வரும். புரிஞ்சு வர டைத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ரொம்ப வெயிலுக்கு நிறைய சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வருது. பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன். குக்கரில் வச்சு கூட 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி அதில் டைரெக்டாக அதில் கொட்டி ஒன்றாவே குக்கரில் வச்சு எடுத்துடலாம். நான் டைரெக்டாக அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 15-20 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்காக நான் டைரெக்டாக வச்சுட்டேன். நான் குக்கரில் வச்சிங்கனாலும் 3 நிமிஷம் சீக்கிரம் 15-10 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. பாருங்கள், பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி நல்லா ஒன்று போல் வெந்துருக்குது. இந்த டைத்தில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ஜவ்வரிசி 1 கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்காக நான் 2 கப் வெல்லம் போட்டிருக்கேன். 2 கப் வெல்லம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். 10 2.5 கப் கூட போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு நல்லா கிளறி விடணும். பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெல்லம் கரையிற வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுவையை கூட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இனிப்பு சிவப்பு தான் தெரியும். நல்லா சால்ட்டுக்கு ஒரு பிஞ்சு போட்டு கலக்கி விட்டுடலாம். ஜவ்வரிசி சேமியா கலந்து கூட நம்ம ஒயிட் சுகரில் செய்யலாம். இது ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் போட்ட வாசி நம்ம வந்து வெள்ளத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல ஜவ்வரிசி வெந்து வந்துச்சு. அந்த டயத்தில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறி விட்டுடலாம். பாசிப்பருப்பும் சீக்கிரம் வெந்துடும், ஜவ்வரிசியும் சீக்கிரம் வந்துடும். அதனால் நம்ம குக்கரில் கூட வைக்க வேண்டியல, டைரெக்டாக நம்ம வச்சு கையால் கிளறி விட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நான் தேங்காய் வந்து 1 மூடி எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் வந்து கேஸை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நான் ஸ்லோ பண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு கலக்கிட்டுங்க. கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம்.
ஹை ஃப்ளேமில் வச்சா திரிஞ்சிரும் தேங்காய் பால். அது உடனே நீங்கள் வந்து பாக்கெட் பால் கூட விட்டுக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் பால் விட்டிங்கன்னா கூடுதல் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், நெய் நான் 2 ஸ்பூன் விடுறேன். பாருங்கள், நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் முந்திரி திராட்சை போடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க. செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமில் சுயம் குக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சுயம் குக்கிங். நன்றி. வாழ்க வளமுடன்.